ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்கப்பூர் சீரீஸோட டே 2 எப்படி போச்சுன்னு. ஸோ வாங்க பார்க்கலாம். டே 2 வந்து நாங்கள் சிங்கப்பூர் ஜூ போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து காலையிலே சாப்பிட்டுட்டு லிட்டில் இந்தியாவிலேருந்து எம்ஆர்டி மூலியமாக நியூட்டன் ஸ்டேஷன் வழியாக கத்திப் ஸ்டேஷன் சொல்லி போய் இறங்கிட்டோம். ஸோ எம்ஆர்டின்னா வந்து மெட்ரோ தான், இங்கே ட்ரெயின் தான், மாஸ் ரேபிட் ட்ரான்சிட் சொல்கிறாங்க, எம்ஆர்டின்னு தான் சொல்கிறாங்க அங்கே. ஸோ அந்த ட்ரெயினில் தான் ஏறிட்டு நாங்கள் வந்து கத்திப் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து ஜூக்கு போகிறதுக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஒரு ஷட்டில் வந்து இருக்குது. பட் அந்த ஷட்டில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் கிடையாது, நம்ம வந்து பே பண்ணி தான் போகணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த நாங்கள் கார்டு வச்சுருந்தோம் சிங்கப்பூர் வந்தோன்னு சொல்லி. ஸோ அந்த கார்டு மூலியமாகவே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டேப் பண்ணி பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ இந்த ஷட்டில் எங்கெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. இந்த மண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வில் 4 இருக்குது: சிங்கப்பூர் ஜூ, பேர்ட் பேரடைஸ், நைட் சஃபாரி அண்ட் ரிவர் வண்டர்ஸ்ன்னு சொல்லி. இந்த 4மே வந்து இந்த மண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வில் தான் வருது. ஸோ இது 4த்தில் வந்து நம்ம எங்கே வேணால் போகலாம். இந்த பஸ்ஸில் ஏறிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, இப்போ பேர்ட் பேரடைஸ் வந்துச்சு, பேர்ட் பேரடைஸ்க்கு போகிறவங்க இங்கே இறங்கிடுங்க, ரிவர் வண்டர்ஸ்க்கு போகிறவங்க இங்கே இறங்கிடுங்க, அந்த மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அண்ட் அங்கே டிஸ்பிளேலையும் வரும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து இறங்கிக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது, ரொம்ப ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. நாலுமே ஒரு 10 minutes to 15 minutes அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஸோ பஸ்ஸில் போகிறனால இன்னுமே கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து சிங்கப்பூர் ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், வழியெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரோடெல்லாம் செம்ம க்ளீனாக இருக்குது. அண்ட் இப்போ காரெல்லாம் போச்சுல்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு போனாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ சிங்கப்பூர் ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு வெஹிக்கிள்க்கும் இன்னொரு வெஹிக்கிள்க்கும் நடுவில் நல்லாவே டிஸ்டன்ஸ் இருந்தது. யாருமே பக்கத்தில் ஒட்டிலாம் வந்து ட்ரைவ் பண்ணவே இல்லை. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கனால வந்து எந்த ஆக்சிடெண்ட்ஸும் நடக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் அப்படியே வந்து இப்போ சிங்கப்பூர் ஜூக்கு வந்துவிட்டோம். இப்போது இங்கே தான் ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். அண்ட் இன்னொன்று நான் சொல்லியே ஆகணும், இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராலர் அண்ட் வீல் சேரில் வரவங்களுக்கும் இந்த ஸ்ட்ராலர் வீல் சேர் நிற்க வைக்கிறதுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படி ஸ்ட்ராலர் வீல் சேர் நிற்க வச்சுனுமே இப்போ நாம் பிடிச்சிட்டே நிற்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து சாயாமல் இல்லை விழாமல் இருக்கிறதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம அப்படியே பேக்கை வந்து ரெஸ்ட் பண்ணி நின்றுக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம சிங்கப்பூர் ஜூக்குள்ள தான் என்டர் ஆக போகிறோம். வெளியவே என்ட்ரான உடனே இந்த மாதிரி வந்து எலஃபெண்ட் ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாகவே பிளான்ட்ஸு, ட்ரீஸுன்னு ஒரே க்ரீனரியாக இருந்தது. பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த எலஃபெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக ஒரு பெரிய எலஃபெண்ட், ஒரு குட்டி எலஃபெண்ட்டுன்னு சொல்லி நான் என் பொண்ணுக்கிட்ட, இது மாமி எலஃபெண்ட், இது பேபி எலஃபெண்ட், இது நீன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அனிமல்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே மாதிரியுமே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக லைனாக. ஸோ நம்ம அதை நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே நடக்கலாம். அண்டு கொஞ்சம் ஓரமெல்லாம் ஃபுல்லாக ஷேட் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹீட்டு தான் சிங்கப்பூர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, பட் நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து உள்ளே வந்துட்டோம். டைகரு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. அண்டு நிறைய இருந்தது அனிமல்ஸ். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மைசூர் ஜூ போயிருக்கேன். மைசூர் ஜூ கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் ஜூவில் வந்து எனக்கு அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எப்படி சொல்கிறது, நான் மைசூர் ஜூவில் ஒரு 8-10 எலிஃபெண்ட்ஸ் பார்த்தேன், ஒரு 10-12 லயன் பார்த்தேன். அப்படின்னா இங்கே எல்லாமே 1-2 அந்த மாதிரி தான் இருந்தது. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி வந்து இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குது அனிமல்ஸு அப்படின்னு சொல்லி. பட் தென் அகெயின் அது வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ மேபி நாங்கள் போன டைமில் அனிமல்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சோ என்னவோ தெரியலை. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து. அண்ட் சிங்கப்பூர் ஜூக்கு வந்து ட்ராம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் பே பண்ணி போய்க்கலாம். பட் நாங்கள் ட்ராம் எடுக்கலை. ஏன்னா ட்ராமில் போனால் ரொம்ப சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்குது. நம்ம நின்று அனிமல்ஸு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க முடியல. ஸோ நடந்தே தான் போகணும். பாப்பாவை ஸ்ட்ராலரில் ஆஸ் யூஷுவல் போல் உட்கார வச்சுட்டு. அண்டு மொத்தமாக எங்களுக்கு இந்த சிங்கப்பூர் ஜூ சுற்றி பார்க்க எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 3.5 hours ஆச்சு.
இத்தனைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோவா ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கல, கண்டினியூஸாக தான் பார்த்துட்ருந்தோம். அதுக்கே வந்து எங்களுக்கு 3.5 hours ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப பெருசு, நடந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இருக்குது, ஆனால் எல்லாம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்களே பாருங்களேன், நான் காமிச்ச வரைக்குமே எல்லா அனிமல்ஸுமே வந்து ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்காது. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு 1, 2 இல்லை ஒரு 3, 4 அந்த மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் யோசிக்க வச்சுது. மேபி இவங்க இவ்வளோ தான் வச்சுருக்காங்களா, இல்லைனா மேபி நிறைய இருக்குது நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு. அண்ட் இது வந்து அப்பா சான்ஸே இல்லை. நான் ஃபஸ்ட்டு டைம் பென்குயின் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பென்குயின் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு யூஸ்வலாகவே பென்குயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறது வந்து எந்த ஜூலையும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது எப்படி இருந்துச்சுன்னா, பென்குயினை வந்து அப்படியே அந்த ஸ்னோ இதிலே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாக ஸ்னோ, அவ்வளோ ஸ்னோ. அந்த கிளாஸ் நாங்கள் தொடும்போதே அந்த சில்னஸ் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஐஸாக இருந்துச்சு. அண்ட் பென்குயின்ஸ்னால் ஒன்று ஒன்றும் உள்ளே இருந்து நடந்து செம்ம க்யூட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. அது பயங்கர என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டோம் பென்குயின்ஸ் பார்த்துட்டு. ஒன்றொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு பென்குயின்ஸ் பிடிக்கிறனாலையா என்னன்னு தெரியல, பட் என் டாட்டருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா பென்குயின்ஸ்லாம் பார்த்துட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஐ ஜஸ்ட் விஷ் இன்னும் வேறு இங்கெல்லாம் இருக்க ஜூலெலாம் கூட இது மாதிரி கொண்டு வந்தால் செம்மையாக இருக்குமே, நம்ம எப்போ வேணால் போய் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னும் என்னென்னா, இங்கே மங்கீஸ் எல்லாம் வந்து நம்ம ஜூலெலாம் வந்து கேஜில் வச்சுருப்பாங்க, அந்த கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. பட் சிங்கப்பூர் ஜூவில் வந்து அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், நம்ம தலைக்கு மேலே அந்த ரோப்பில் வந்து மங்கீஸ் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு அது க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அது போயிட்டுருக்கும், வரும், விளையாடும், படுத்துக்கும், அப்படி இருந்துச்சு. அது வந்து ஒரு செகண்ட் வந்து பயமாகவும் இருந்தது. ஏன்னா என்னடா இது இவ்வளோ ஓப்பனில் இப்படி விட்டுருக்காங்கன்னு. பட் அவங்க இது வருஷமாக எப்போவுமே இப்படி தான் இருக்குது போல். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் அது இதுவாக தெரியல. அண்ட் மங்கீஸும் வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணல, பட் டிஸ்டர்ப் பண்ணிச்சு சில மங்கீஸ். அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கங்கே வந்து நம்பர் எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் ஆளுங்களுமே வந்து வாட்டர் கன்னில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது ஒரு மங்கி என்ன பண்ணுச்சுன்னா, 2 குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்து அப்படியே வந்து பின்னாடி இருந்து அவங்க கையில் இருந்த ஸ்நாக்ஸை பிடுங்கிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பாலாம் பயந்துட்டாங்க. உடனே எல்லோரும் கத்த ஆரம்பித்த அப்புறமா அங்கேருந்து அந்த ஆள் வந்து வாட்டர் கன் மூலிமா மங்கீஸை அடிச்சோடனே திருப்பியும் அது வந்து அந்த அவங்களோட அந்த மங்கி ஏரியாவுக்கே போயிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு மங்கீஸ், ஒராங்கட்டான், பபூன், அப்புறம் கொரில்லா, சிம்பான்சி இந்த மாதிரி இதுக்கெலாம் விளையாடுறதுக்கெலாம் வந்து அங்கே அப்லோ பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே பெட்டு மாதிரி, அப்புறமா நெட்ஸு, இந்த மாதிரி ஜம்பிங்க்கு ட்ராம்பிளின் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம விளையாடுற இதெல்லாம் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே பேர்ட்ஸு அதெல்லாம் பார்க்க போயிட்டோம் நாங்கள். இங்கே பாருங்களேன், இது கூட வந்து அந்த கம்லியான்னு நினைக்கிறேன். இது கூட வந்து அப்படியே ஓப்பன்லேயே இருந்தது. நம்ம வந்து நடந்து போயிட்டே இருக்கோம், பின்னாடி அதை பார்த்து நடந்து வரோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பேர்ட்ஸ்லாம் கூட ஓப்பன்லேயே இருந்தது. பட் வெளியில் பறந்து போகாமலாம் இருக்க, மேலே நெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் நம்ம கூட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் இருந்தது டக்ஸு எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை ஏவியரி வந்துவிட்டோம். இங்கேயுமே வந்து பட்டர்ஃப்ளைஸ் அவ்வளோ இருந்தது. எப்படி வந்து பட்டர்ஃப்ளைஸை வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு, அங்கே ஆப்பிள், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரிஸ்ன்னு ஃப்ரூட்ஸ் நிறைய கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அது மேலே உட்காந்து இருக்கும் போது, சாப்பிட்றதுக்கு வரும்போது நம்ம பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்களேன், லீஃப்லலாம் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குதுன்னு. அண்ட் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து வெளியில் பறந்து போகாமல் இருக்க மேலே நெட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோருமே வந்து 2 டோர் இருக்குது. நம்ம ஒரு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வெளியே வரும்போது இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி தேர்ட் 4th டோர் ஓப்பன் பண்ணணும், அப்படி இருக்குது. ஸோ எந்த பட்டர்ஃப்ளையும் வெளியே எஸ்கேப் ஆகாத மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இங்கே செம்ம காமெடி. என் பாப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பயந்துட்டா. ஜூலையே வந்து மங்கீஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் இருந்தது. எப்படி சத்தம் போடும்? கூவா நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே லயனை பார்க்க வந்துட்டோம். லயனுமே நான் சொன்னேன் இல்லையா, 1, 2 அப்படி தான் இருந்தது. நாங்கள் பார்த்த வரைக்கும் அன்றைக்கி இந்த ஒரு லயன் இருந்தது, அப்புறம் ஒரு லயனஸ் இருந்தது. அவ்வளோதான் பார்த்தோம் அன்றைக்கி.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஜிராஃபு ஜீப்ரா இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஒன்றாவே வச்சுருந்தாங்க, தனித்தனியாலாம் வைக்கல, எல்லாமே ஒன்றாவே இருந்தது. ஜிராஃப்லாம் வந்து பயங்கர கிட்ட இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் ஒரு 4-5 இருந்தது. அண்ட் அந்த ஜிராஃபோட பக்கத்துலேயே வந்து டீர்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாமே. இது பாருங்களேன், இங்கே வந்து டீர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஏறி எப்போ இந்த சைடு வந்து ஃபீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது. அண்ட் ஜூக்குள்ளேயே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு கெஃபே இருந்தது, அப்புறம் கேஎஃப்சி இருந்தது, அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டால் நம்ம எடுத்துகிட்டு போன ஃபுட்டுமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக யாரும் எடுத்துகிட்டு வரதில்லை, அங்கே தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. பட் நாங்கள் பாப்பா இருந்தனால கொஞ்சம் அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் உள்ளேயே நாங்கள் வந்து கேஎஃப்சிலையும் போயிட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். அண்ட் கெஃபேயில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்ஸும் குடிச்சிட்டு அப்படியே திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா ரொம்ப வெயில். அண்ட் இன்னொன்று வந்து நிறைய வெண்டிங் மிஷின்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் கிடச்சிது அந்த வெண்டிங் மிஷினில். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ஆரஞ்ச் ஜூஸு. அஃப்கோர்ஸ் வந்து சோடாஸ்லாமும் இருந்துச்சு அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சும் இருந்தது. நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷுன்னு செலக்ட் பண்ணால் ஆரஞ்சு எடுத்து அந்த மிஷினே வந்து கட் பண்ணி ஜூஸ் பண்ணி அப்படியே கிளாஸில் நம்மளுக்கு ஐஸ் போட்டு தந்தது. அது நம்ம அப்படியே பார்க்க முடியுது அந்த கிளாஸில். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் குட்டி குட்டி கடையும் அங்கங்கே இருந்தது, ஐஸ்கிரீம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயே வந்து உள்ளே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அனிமல்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி, உல்ஃபு, ஃபாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது, ஹைனாஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருந்தோம். நீங்களே பாருங்கள், இது நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஹைனாஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன் இங்கே. ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப லேசியாக இருந்தது. நாங்கள் பார்த்த எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப லேசியாக இருந்தது. ஹிப்போபாட்டமஸ், ரைனோசரஸ்ன்னு எல்லாம் சும்மா உட்காந்துட்டே இருந்தது, படுத்துகிட்டே இருந்தது, அப்படி தான் இருந்தது. எதுவுமே ரொம்ப ஆக்டிவாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் கொஞ்சம் லேசியாக தான் இருந்தது. அது ஏன்னு தெரியல, நாங்கள் போன டைம் தப்பா இல்லை என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டனால அப்படி இருந்ததா என்னன்னு தெரியலை. ஏன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா அப்படியே லைட்டாக கொஞ்சம் மங்கும்ல, அந்த மாதிரியானலாம் தெரியல. பட் பார்த்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவ்னஸ்ஸே இல்லாமல் அப்படி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஜூ வந்து எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஜூலேருந்து அதே மாதிரி அந்த ஷட்டில் ஏறி கத்திப் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சென்டோசா போனோம். ஏன்னா நாங்கள் வந்து விங்ஸ் ஆஃப் டைம் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக அன்றைக்கி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். சென்டோசாக்கு வந்து அதே மாதிரி ஸ்டேஷன்லாம் இறங்கிட்டு ஒரு மோனோ ரயில் எடுக்கணும். சென்டோசாக்கு மட்டும் ஒரு மாலுக்குள்ளே வந்து ஸ்டேஷன் இருக்கும். நம்ம அந்த மால் போயிட்டு அங்கேருந்து அந்த மோனோ ரயில் எடுத்து தான் சென்டோசா போகணும். ஸோ இந்த சென்டோசான்றது என்னென்னா, அதுலேயே வந்து 2-3 இடம் இருக்குது. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குது, அப்புறமா அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் இப்போ விங்ஸ் ஆஃப் டைம் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் அப்படியே வந்து ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி அங்கேயும் அந்த பீச்செல்லாம் இருக்கும் அங்கே. ஸோ நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷோ டைமிங்க்கு பார்க்க வந்துட்டோம். இந்த ஷோவுமே வந்து எல்லா நாளுமே நடக்கும். 20 மினிட்ஸ் ஷோ இது. ஸோ புக் பண்ணிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி தான் வந்திருந்தோம். நீங்களே பாருங்கள். அண்ட் இது காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரனால மியூசிக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் விஷுவலாகவே பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது. அப்போ நினச்சி பாருங்கள், இதோட மியூசிக், ஒரிஜினல் மியூசிக்கோட நாங்கள் அங்கே பார்த்தப்போ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும், அவ்வளோ நல்லா இருந்தது. காப்பிரைட்ஸ்லாம் இல்லைன்னா அந்த ஒரிஜினல் ரெக்கார்டிங்கே என்கிட்ட இருக்குது, அதுவே போட்டிருப்பேன். பட் இந்த விஷுவலாகவே பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.
எப்படி இருந்தது? அழகாக இருந்ததில்ல? இப்படி தான் போச்சு அன்றைக்கி எங்களோட டே. ஸோ இதை நாங்கள் முடிச்சுட்டு பார்த்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் திருப்பியும் அந்த மோனோ ரயில் ஏறி அந்த மாலில் போய் இறங்கி அங்கேருந்து எம்ஆர்டி எடுத்து லிட்டில் இந்தியா வந்து எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ எங்கள் டே 2 இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.